இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நடுக்கடலில் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 5 பேர் கைது, இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். சென்னையில் கடலில் கலந்த கச்சா எண்ணெய் மாசை அகற்றும் பணி 6வது நாளாக தீவிரம். ஒரே கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறும் பஞ்சாப் மற்றும் கோவா மாநிலங்களில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்வு. நாடாளுமன்ற உறுப்பினர் அகமது மரணத்தில் மருத்துவமனை நிர்வாகத்தின் செயல்பாட்டுக்கு ஏகே அந்தோணி கண்டனம். தொடர் மழையால் 2 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்த மேட்டுப்பாளையம் குன்னூர் மலைத்தொடர்வண்டி மீண்டும் இயக்கம். அவனியாபுரத்தில் சல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ள காளைகளை பதிவு செய்யும் பணிகள் இன்று தொடக்கம். கடலில் கச்சா எண்ணெய் கலந்ததால் மீன் உணவுகளை சாப்பிடுவதில் பாதிப்பு இல்லை, அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். இலங்கை அதிபர் சிறிசேனாவின் மரண தேதியை முன்கூட்டியே கணித்த சோதிடர் கைது. ரேணிகுண்டா அருகே சரக்குந்து மீது மகிழுந்து மோதியதில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. ஆந்திராவுக்கு செம்மரம் வெட்ட சென்றதாக வேலூரில் 12 பேர் கைது, தமிழக காவல்துறை நடவடிக்கை. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.